இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நல்லுறவு ஏற்படுத்துவதே சிறந்த காணிக்கை. அன்புமிகு இறைமக்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20 முதல் 26 இன்று தவக்காலத்தின் முதல் வாரம் மார்ச் 14 வெள்ளிக்கிழமை. எத்தகைய காணிக்கை கடவுளுக்கும் நமக்கும் நம்மை சுற்றி வாழ்கின்ற அயலாருக்கும் ஒரு உன்னதமான உறவை வளர்க்கிறதோ அதுதான் உகந்த காணிக்கை. இந்த உகந்த காணிக்கையாக மாற்றுகின்ற வல்லமை, ஆற்றல், சக்தி எதில் இருக்கிறது என்றால், பிறர் நமக்கு எதிராக செய்த பாவங்களை நாம் முழு மனதுடன் மன்னித்து அவருடன் நல்ல ஒரு ஒப்புரவாகி, அந்த ஒப்புரவாகிய தூய்மையான மனதோடு அந்த காணிக்கையை எடுத்து ஆண்டவருடைய பலிபீடத்திற்கு செலுத்தும் பொழுது அது தூய்மையான காணிக்கை என்று சொல்லும் பொழுது இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக, இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற காணிக்கை. எனவே நாம் எப்பொழுது பிறரை மன்னிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்மையும் நமது பாவங்களையும் நமது காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கின்றார். எனவே காணிக்கை என்பது நாம் கடவுளுக்கு கொடுக்கின்ற கிஃப்ட். காணிக்கை பரிசு பொருள் கிடையாது. மாறாக நமது பலவீனங்கள், நமது பாவங்கள், நமது இயலாமை அல்லது காணிக்கை என்று சொல்லும்போது நம்முடைய குற்றம் குறைகள். எனவே நமது காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம் பிறருடைய பாவங்களை, பிறருடைய குற்றங்களை, பிறருடைய குறைகளை மன்னிக்க வேண்டும். நாம் இந்த மன்னிப்பு என்ற ஒரு காணிக்கையை ஆண்டவரிடம் ஒப்படைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நட்புறவு, நம் அயலானோடு நாம் நட்புறவோடு இல்லாவிட்டால் ஆண்டவரோடு ஒப்புரவு ஆக முடியாது. இதனை இந்த தவக்காலம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லோரிடமும் நாம் சண்டை போட்டுக்கொண்டு ஆண்டவரோடு மட்டும் நான் சமாதானமாக வாழ்வேன் என்று சொன்னால் அது மிக மிக முட்டாள்தனம். நாம் அறிவிலிகளாக ஒரு உன்னதமான ஆன்மீக பாதையில் பயணிக்கின்ற அல்லது பயணிக்காத ஒரு நோக்கத்துடன் நாம் வாழ்கின்றோம். எனவே நம்மை சுற்றி வாழ்வதுடன் நாம் நல்ல ஒரு நட்புறவை மேற்கொள்ளும் பொழுது, அவருடைய தவறுகளை நாம் மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அவருடைய தெய்வீக உறவுக்குள் ஏற்றுக்கொள்கின்றார். உன்னதமான நம்முடைய காணிக்கையை, நமது பாவத்தை, நமது உறவை, நமது அன்பை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். எனவே நாம் என்றென்றும் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கவும், இறைவன் நம் குற்றங்களை மன்னிக்கவும் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.